சென்னையில் பொது இடத்தில் உள்ள மரத்தை அனுமதியின்றி வெட்டினால் 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிளைகளை வெட்டுதல், மரத்தில் ஆணி அடித்து விளம்பர பலகை பொருத்தினால் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் சென்னை மாநகராட்சி தற்பொழுது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. மேலும் சென்னையில் மரங்களை சுற்றி விளக்குகளை பொருத்தினால் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். தற்பொழுது என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் இந்த மரம் வெட்டுதல் மற்றும் பல விஷயங்கள் குறித்து வெளியிடப்பட்டிருக்கின்றது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பொது இடங்களில் மரங்களை அகற்றுதல் மற்றும் மரக்கிளைகளை அகற்றுதல் உள்ளிட்ட சேவைகள் வனத்துறை மூலமாக நேரடியாக விண்ணப்பித்த நிலை தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதி முதல் அனைத்து விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பங்களை சென்னை பெருநகர மாநகராட்சி இணையதளம் மூலமாக மற்றும் நம்ம சென்னை செயலி மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்கும் வகையில் நடைமுறை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவிக்கிறது. இதற்கு முன்பாக மரங்களை வெட்டுவதற்கு வனத்துறையிடம் அனுமதி வாங்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. தற்போது அந்த நடைமுறையை மாற்றி சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய இணையதளம் மூலமாகவோ நம்ம சென்னை செயலி மூலமாகவோ விண்ணப்பித்து அதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்ளலாம் என சென்னை மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பொது இடங்களில் அனுமதியின்றி மரங்களை வெட்டுபவர்களுக்கு ரூபாய் 1,00,000 அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் சென்னை மாநகராட்சி தற்போது விதித்திருக்கிறது. சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களின் கிளைகளை அகற்றுதல், காய்ந்து போன மரங்களை அகற்றுதல், மாற்று இடங்களில் மரங்களை நடுதல் மற்றும் மரங்களை அகற்றுதல் உள்ளிட்ட சேவைகளுக்கு இதுவரை அரசு மற்றும் தனியார் விண்ணப்பங்கள் வனத்துறை மூலமாக மட்டுமே பெறப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த சென்னை மாநகராட்சி வசம் அந்த விண்ணப்பம் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சேவையை பொதுமக்கள் எளிமையாக பயன்படுத்துவதற்கும் கால தாமதத்தை குறைத்து துரித நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையிலும் சென்னை பெருநகர மாநகராட்சி இந்த புதிய முன்னெடுப்பை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் இந்த சேவையை பெறுவதற்கு மாநகராட்சியினுடைய இணையதளத்தில் பசுமை குழு போர்ட்டல் மூலமாக விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பசுமை குழுவின் நடவடிக்கை விவரங்கள் குறுஞ்செய்தியாக விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய இணையதளத்தின் வாயிலாகவும் விண்ணப்பதாரர்கள் அதனுடைய நிலையை தெரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு தகவலையும் சென்னை மாநகராட்சி வழங்கி இருக்கிறது. பெருநகராட்சி சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உரிய அனுமதியின்றி பொது இடங்களில் மரங்களை வெட்டுவோருக்கு ரூபாய் 1,00,000 மரக்கிளைகளை வெட்டுதல், மரத்தில் ஆணி அடித்து விளம்பர பலகையை பொருத்துதல், மரங்களை சுற்றி விளக்குகள் பொருத்துதல் உள்ளிட்டவருக்கு 15,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் சென்னை மாநகராட்சி இந்த அறிவிப்பின் மூலமாக வெளியிட்டிருக்கிறது. முழுமையான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.